அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இங்க படுத்துல இனிச்சனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உசிரியை வச்சுட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க எங்க தவிட்டு இருக்க? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒன்ஸ் மோர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை. அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க பொடி மகனா செருப்பாலடி மூக்குல மூக்கு பொடி மூலி நெருடனடி வாழ்றதே கஷ்டம், ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. இதுல என்ன மச்சான் இருக்கு? இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. என்னடா நடக்குதுங்க? நாங்கெல்லாம் உங்க ஆட்டத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். நீங்க எழுந்திருச்சு ஆடுங்க. காது குத்துலாம் கூட கிடையாதுலாம், நான் வேலு குத்துலாம் விழாவே கிடையாதுங்க. ஆடி காத்துல அம்மி பறக்கும், எங்க அண்ணன் வேலை ஆடினா விசிறு பறக்கும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இது அது இல்ல. வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்பிடும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்பிடாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன், அவங்க அப்பா தலையெழுத்தோ கஷ்டத்துல முடிஞ்சிடுவாங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா. என்ன இது? வேணாம்டா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத.
ஆனா உனும் ஆம்பளை இழுத்துறாங்க. இந்த காட்டுறா ஆம்பளை அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா பிரியாவோட ஹஸ்பண்ட் லட்சுமி பதிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா யாரும் அதான் பண்ண மாட்டாங்க. என் ஒய்ஃபு தான் பண்ணாங்க. ஒரு ஈகோ ப்ராப்ளம். அது இல்லாம அவரு பிரியாவை ஆட அனுமதிச்சிருக்கு. அதே மாதிரி இதே மாதிரி நிறைய விஷயம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்றீங்க போடுறதுக்கு லட்சுமி பதி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுறேன்? அவன்கிட்ட போய் கேட்டு அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு.